அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிப்போர்ட் ப்ரொவைட்ஸ் டேட்டா ஆன் ரிஜிஸ்டர்ட் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் இன் இந்தியா? இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட பிறப்புகள் மற்றும் இறப்புகள் குறித்த தரவை பின்வரும் அறிக்கைகளில் எது வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ டேட்டா ஆன் பர்த் அண்ட் டெத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் வரும். சரிங்களா? சிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? இதுவே டேட்டா ஆன் மார்டாலிட்டி, அதாவது ஐஎம்ஆர், எம்எம்ஆர் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். ஓகேவா? இதெல்லாம் வருஷம் வருஷம் வரக்கூடிய ரிப்போர்ட். ஓகேவா? சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து ஐஎம்ஆர், எம்எம்ஆர் அத பத்திலாம் பேசுவாங்க. சிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பர்த், நம்பர் ஆஃப் டெத் எவ்வளோ இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளோ இறப்புகள் பதிவாயிருக்கு, பிறப்புகள் பதிவாயிருக்கு, அதெல்லாம் சொல்றது தான் சிஆர்எஸ் அப்படிங்கிறது. சரியா? என்எஸ்எஸ்ஓ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜிடிபி அதெல்லாம் வந்துரும். ஏசர் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரதம் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ ரிலீஸ் பண்றாங்க. இது வந்து ஸ்கூல் எஜுகேஷன ரிலேட் பண்ணி. சரிங்களா? ஸ்கூல் எஜுகேஷன பேஸ் பண்ணி. சரியா? அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹேஸ் த லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எந்த மாநிலத்தில் பிறப்பு விகிதத்தில் மிக குறைந்த பாலின விகிதம் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார்ல. பீகாரோட செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 891. ஓகேங்களா? 891 கேர்ள்ஸ் அவுட் ஆஃப் 1000 பாய்ஸ். சரியா? 1000 ஆண் குழந்தைகளுக்கு 891 பெண் குழந்தைகள் தான் பீகார்ல இருக்கு. அதுவும் தொடர்ச்சியா கம்மியாயிட்டே வருது பீகார்ல. அதுதான் இங்க சிக்னிஃபிகன்ட்டான விஷயம். அடுத்தது, த செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் ஃபார் தமிழ்நாடு அஸ் பெர் சிஆர்எஸ் 2022. சிஆர்எஸ் 2022 படி தமிழ்நாட்டின் பிறப்பு பாலின விகிதம் என்ன? தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு? பீகார்ல 891 பார்த்தோம். தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 940. 1000 ஆண் குழந்தைகளுக்கு 940 பெண் குழந்தைகள் தான் இருக்கு. இது 2020ல இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா 939 இருந்துச்சு. 2021ல பார்த்தீங்கன்னா 941 இருந்துச்சு. ஓகேவா? 1 இங்கேயும் 1 வந்துரும். அடுத்து 2022ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 940 கம்மியாயிருக்கு. ஒரு விகிதம் கம்மியாயிருக்கு. சரியா? அடுத்தது, விச் ஸ்டேட் கவர்ன்மென்ட் ஹாஸ் அனௌன்ஸ்ட் டு இன்கிரீஸ் த வொர்க்கிங் ஹார் டு 10 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேலை நேரத்தை 10 மணி நேரமாக உயர்த்துவதாக எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆந்திர பிரதேச அரசாங்கம் தான் இத அறிவிச்சிருக்காங்க. இல்ல வொர்க்கிங் ஹவர்ஸ 10 ஹவர்ஸா மாத்த போறாங்களாம். சரியா? லாஸ்ட்டா, தி ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆஃப் ஆக்சியாம் 4 மிஷன் இஸ் நேம்ட் அஸ். ஆக்சியம் 4 திட்ட விண்கலத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சியாம் 4 அப்படிங்கிறது நம்மளுடைய சுபான்சு சுக்லா வந்து போக போறார். ஓகேங்களா? எங்க போக போறார் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சர்வதேச விண்வெளி நிலையம். சர்வதேச விண்வெளி நிலையம் போகக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்தியனா இருக்க போறாரு. சரிங்களா? விண்வெளிக்கு போன ஃபர்ஸ்ட் இந்தியன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மா. ஓகேங்களா? ஏப்ரல் 3, 1984ல போயிருப்பாப்ல. ரஷ்யாவோட சோயூஸ் T11 அப்படிங்கிற ராக்கெட் மூலியமா. சரியா? இப்ப ஆக்சியம் 4 மிஷனுக்கு கீழ சுபான்சு சுக்லா போறாரு. அவர் எங்க இருந்து அந்த ராக்கெட் லான்ச் இருக்க போகுது அப்படின்னா, கென்னடி ஸ்பேஸ் சென்டர். ஓகேவா? கென்னடி ஸ்பேஸ் சென்டர். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளோரிடால இருக்கு. சரிங்களா? அடுத்தது அது என்ன ராக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லான்ச் பிளேஸ். கென்னடி ஸ்பேஸ் சென்டர் அப்படிங்கிறது. லான்ச் வெஹிக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கான் 9 அப்படிங்கிறது லான்ச் வெஹிக்கிள். அவங்க போகக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட் விண்கலன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் இந்த கேள்வி. டிராகன். சரியா? டிராகன் அப்படிங்கிறது அவங்க போகக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட் விண்கலனோட பேரு. ஆர்டெமிஸ் அப்படிங்கிறது நாசா மூனுக்கு போகக்கூடிய மிஷன் பேரு ஆர்டெமிஸ். சரியா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் விண்கலன் என்ன? அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் அப்படிங்கிறது தான் அதனுடைய விண்கலத்தோட பேரு. சுபான்சு சுக்லா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல பைலட்டா இருக்க போறாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இன்னும் 3 பேர் இருப்பாங்க. பெக்கி விட்ஸ்டன், அமெரிக்காவை சேர்ந்த பெக்கி விட்ஸ்டன் அப்படிங்கிறவங்க. அடுத்தது போலாந்து நாட்ட சேர்ந்த ஒருத்தர் வந்திருப்பாங்க. ஹங்கேரி நாட்ட சேர்ந்த ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. ஸோ இவங்கலாம் சேர்ந்து தான் இந்த மிஷன்ல போக போறாங்க. சரியா? இதுல இந்தியால மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.